நான் சுருக்கமா ரஜினி சார் சொல்றதை கேளுங்கள்னு சொல்லிடுவேன். ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னா 1000 வார்த்தை சொன்ன மாதிரி ஆகும். அப்படியே கேட்க வந்த கேள்வி வந்து இருக்கிறதுலேயே மக்கான விஷயத்த நம்ம சாம்பார்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் அந்த சாம்பார் ஒரு சத்துள்ள விஷயமா மாறுறதுக்கு என்ன செய்யறது? ஆக்சுவலாக சாம்பார் வந்து ஒரு மக்கான விஷயம் இல்லை, அது கடவுள் இந்த சவுத் இந்தியா திராவிட பீப்புளுக்கு கொடுத்த ஒரு நல்ல உணவு. ஆனால் அந்த உணவை மேம்படுத்தக்கூடிய வகையில் சில ஐடியாக்களை சொல்கிறேன். நீங்கள் இந்த கிரீன் ஆப்பிள் இருக்குல்ல, அது வந்து என்சைம் கிரியேட் பண்ணும் பாடிக்கு. நீங்கள் சாம்பாரில் அந்த கிரீன் ஆப்பிளை துண்டு துண்டாக கட் பண்ணி மாங்காய் மாதிரி போட்டுருங்க. அதை நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு பரிமாறும் போது அவங்களுக்கு அதில் கிரீன் ஆப்பிள் இருக்குன்னே தெரியாது. அதே மாதிரி இன்னொரு வெஜிடபிளையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2 வெஜிடபிள் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று புரோக்கலி. ஆமாம், நம்முடைய பெண்களுக்கு புரோக்கலியை 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று நீங்கள் சாம்பார்லேயே போடுங்க, இல்லைன்னா இந்த பருப்பு உசிலின்னு ஒன்று பண்ணுறீங்கல்ல, அது ரொம்ப நல்ல டிஷ்ஷு. அந்த பருப்பு உசிலியை இந்த புரோக்கலியோடு பண்ணுங்க, ஆஸ்பரகாஸோடு பண்ணுங்க, கேல் கீரையோடு பண்ணுங்க. பண்ணிங்கன்னா தட் இஸ் ஆல்சோ வெரி குட் ஃபார் த ஹெல்த். இப்போ நம்ம ஏழைகளுக்கான உணவுன்னு சொல்லும்போது இந்த ப்ராக்கலி இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயமா இருக்கும். நீங்கள் கருப்பு உளுந்தை பற்றி சொன்னீங்க, அது ஒரு தடவை சொன்னீங்கன்னா அது ரொம்ப பயனுள்ளது. கருப்பு உளுந்தில் தோலோடு சாப்பிடுங்க. அதை விட சிறப்பான தானியம் உலகத்திலே எதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் முக்கியமானது இந்த இட்லிக்கு போடுற மாதிரி வெள்ளை இட்லியாக போடக்கூடாது. உளுந்த அந்த தோலோடு போடணும். தோலோடு போட்டிங்கன்னா அந்த ஆன்டிஆக்சிடென்ட் இருக்கு, அதனால அதுக்கு பெனிஃபிட் இருக்கு. ஃபைபர் இன்க்ரீஸ் ஆகுது, புரோட்டீன் அப்சார்ப்ஷன் ஈஸியாக போகுது, கான்ஸ்டிபேஷன் போயிடும், மலச்சிக்கல் எல்லாம் தவிர்க்கும். அது உடலுக்கு மிகவும் நல்லது.